கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்குற சூழ்நிலையினால், உங்களுக்கு நடக்கிற காரியங்களினால் நீங்கள் மனசோர்ந்து போய் நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எப்போ மாறும்ன்ட்டு கலங்கி போயிருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற வார்த்தை இது. நீங்கள் அவரிடத்தில் கொஞ்சம் தான் கேட்டீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நிறைய 2 மடங்கா அதிகமாக நீங்கள் கேட்டதை விட அதிகமாக உங்களுக்கு தரப்போகிறேன்ட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் கேட்டது எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் நிறைய பெரிய காரியங்களை கூட ஆண்டவரிடத்தில் கொண்டு போயிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய பார்வையில் நம்ம எவ்வளோ பெரிய காரியங்களை எடுத்துகிட்டு போனால் கூட அவர் பார்வையில் அது எப்படி இருக்கான்? சின்னதாக தான் இருக்கான். அந்த சின்ன காரியத்தை நான் உனக்கு எப்படி செய்ய போகிறேன்னா 2 மடங்காக உனக்கு அதை செய்ய போகிறேன். நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் தேவன் என்ன சொல்கிறாரு? செய்து முடிப்பேன்ட்டு உங்களுக்கு வாக்கு பண்ணுறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல் இருக்கணுன்றது தான் அவருடைய விருப்பமாக இருக்குது. நீங்கள் வேதத்தில் லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். பேதுரு மீன் பிடிக்கிறதுக்காக ராத்திரி என்ன பண்ணுறான்? வலையை எடுத்துக்கிட்டு போகிறான். ரா முழுவதும் சொல்கிறான். அவன் எப்படி சொல்கிறான்? ரா முழுவதும் வலையை வீசி வீசி அவன் என்ன ஆயிட்டானா? அழுத்து போயிட்டானா. ஏன்னா ஒரு மீன் கூட அந்த வலையில் என்ன ஆகலையா? அவனுக்கு கிடைக்கவே இல்லையா? அவ்வளோ வெறுமையாக அவன் எப்படி வலையை கொண்டு போனானோ அதே வெறுமையோட விடியற் காலையில் அவன் என்ன பண்ணியிருக்கான்? கரைக்கு வந்திருக்கான். ஆனால் அவன் கரைக்கு வந்தப்போ அவனுடைய படகுல யார் வந்து உட்கார்றாரு? இயேசு வந்து என்ன பண்ணுறாரு? அவனுடைய படகுல அமர்ந்து ஜனங்களுக்கு போதனை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு லாஸ்ட்டாக அவர் முடிக்கும் போது அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நீ போய் வலைய கடலில் போடு. ஆனால் பேதுருக்கு என்ன ஆகுது? அந்த நம்பிக்கை அவனிடத்துல வர்றது கஷ்டமாக இருக்கு. நான் வெறுமையாக தானே ஆண்டவரே திரும்பி வந்தேன், ஆனாலும் கூட நீங்கள் சொல்கிறதுனால உங்களுடைய வார்த்தைக்காக நான் வலையை போடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறானா? வலையை மறுபடியும் கடலுக்குள்ளே போய் போடுறானா. ஆனால் போடும்போது அவன் எப்படி வரான்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் செய்த போது அவன் கையில் என்ன கிடைச்சிது? எவ்வளோ வலையே கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீன்கள் அவன் என்ன பண்ணுறானா? பிடிச்சு எடுத்துக்கிட்டு வந்து கரையை சேரான். இந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தையானது சொன்ன உடனேயே அந்த வார்த்தை எப்படி இருந்தது? அளவுக்கு அதிகமாக நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ பேதுருடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம் யோசித்து பாருங்க. எவ்வளவு அவன் மகிழ்ந்திருப்பான். அவன் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவன் கேட்டது அவன் நினைச்சதை காட்டிலும் அதிகமாக வந்திருக்குதேன்ட்டு அவன் எவ்வளவு ஆனந்தமா இருந்திருப்பான். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளிலே கூட உங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருக்கட்டும், சூழ்நிலை என்ன காரியமா வேணா இருக்கட்டும், ஆனா நீங்க கேட்டது யாரிடத்துல? உயிருள்ள இயேசுவின் இடத்துல நீங்க கேட்டீங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரு. இந்த காரியத்தை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.